ஆ, அம்மா, நான் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்படியா? ம். சரி, சாப்பிட்டு போ. இல்லம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா லேட் ஆயிடும். ஏய், சாப்பிட்டு போன்னு சொல்றேன்ல. போய் கம்முன்னு உட்காரு. ம். நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன். ஐயோ, போச்சுடா. சரி, அது இருக்கட்டும். இப்ப எதுக்கு சூப்பர் மார்க்கெட் போற நீ? 2 நாளைக்கு முன்னாடி தானே வீட்டுக்கு தேவையான எல்லா சாமானையும் வாங்கிட்டு வந்தோம். அம்மா, கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் காலி ஆயிடுச்சுமா, அதான் வாங்கலான்னு போறேன். அப்படியா? சரி சரி. சரிம்மா, நான் அப்ப போயிட்டு வந்துடுறேன். பார்த்து போயிட்டு வானே. ம். ஆண்டி, யாரு? நான் ஹவுஸ் ஓனரோட பையன் ஆண்டி. கொஞ்சம் இருப்பா, வரேன். அது இருக்கட்டும். நீதான் ஹவுஸ் ஓனர் பையனாப்பா? ஆமா ஆண்டி. இவ்வளவு நாளா நான் டெல்லியில படிச்சிட்டு இருந்தேன். நேத்து சாயங்காலம் தான் ஊருக்கு வந்தேன். அப்படியா? நேத்து கூட நானும் உங்க அம்மாவும் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். ம்ஹும். சரி, என்னப்பா விஷயம்? நீங்க இன்னும் ரெண்ட் குடுக்கல போல இருக்கு. அதான் ரெண்ட் அமௌண்ட்டை வாங்கிட்டு வர சொல்லி அம்மா என்ன அனுப்பி வச்சாங்க. அப்படியா? ம். காசு போய் ஏடிஎம்ல தான் எடுக்கணும். சாயங்காலம் எடுத்து வைக்கிறோம். பரவாயில்ல ஆண்டி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் சாயங்காலம் வந்து ரெண்ட் வாங்கிக்கிறேன். சரிப்பா, சாயங்காலம் பாப்போம். ம். ஹலோ, சொல்லுமா. ஆ ஏன் எங்கடி இருக்க? மா, சொல்லிட்டு தானமா வந்தேன். சூப்பர் மார்க்கெட்ல தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுமா. அப்படியா? சரி, நீ வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்டி? மா, இப்பதானமா வந்தேன். நான் வரதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். என்ன விஷயம் சொல்லு. வீட்டுக்கு வரப்போ ஏடிஎம்க்கு போய் ஒரு 15,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்துரு, சரியா? 15,000மா? எதுக்குமா? வீட்டு வாடகை இன்னும் தரலடி. சாயங்காலம் ஹவுஸ் ஓனர் பையன் வரேன்னு இருக்கான். அதுக்கு தான் பணம் வேணும். ஓ, அப்படியா? சரி சரி, நான் வரும்போது எடுத்துட்டு வரேன். சரி. வாடி, உள்ள வா. ம். என்னடி, காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமாமா, 2 நெயில் பாலிஷ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னது, 2 நெயில் பாலிஷ் வாங்குறதுக்கு அவ்வளோ தூரம் மார்க்கெட் போயிட்டு வரியா? சரி, பணம் எடுக்க சொன்னேனே, எடுத்துட்டு வந்தியா? ம், எடுத்துட்டு வந்துட்டேம்மா. குடு. ம். சரி, வா. ஹலோ. ஹாய் ஸ்வேதா, ஹாய், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. அது இருக்கட்டும், நான் ஒரு 1 மணி நேரமா உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன், ஃபோனே எடுக்கல. ரொம்ப பிஸியா? ஆமாங்க, நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன். அதான் உங்க காலை எடுத்து பேச முடியாம போயிடுச்சு. சரிங்க, என்ன விஷயமா கால் பண்ணீங்க? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஞாபகமாகவே இருந்தது. அதான் உங்கள்கிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணேன். நம்மளும் ரொம்ப நாளாக ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களை நேரில் மீட் பண்ணணும் போல இருக்குங்க. இந்த வீக்கில் நம்ம நேரில் எங்கேயாவது மீட் பண்ணலாங்களா? ஹலோ, நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி என்ன ஒரு 4 மாசம் இருக்குமா? இப்போ ஒரு 3 மாசமா தானே 2 பேரும் ஃபோன்ல பேச ஆரம்பிச்சிருக்கோம்.
அதுக்குள்ள மீட் பண்ணணும்னா எப்படிங்க? இன்னும் 1 மாசம் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். என்னது, இன்னும் 1 மாசம் வெயிட் பண்ணணுமா? ஐயோ, நான் ரொம்ப பாவங்க. உங்களை எப்படா நேர்ல மீட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த வாரத்துல மீட் பண்ணலாம் ப்ளீஸ். ம், சரிங்க, பார்க்கலாம். ஹலோ, என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் உங்களை மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆவலா இருக்குங்க. ப்ளீஸ்ங்க, இந்த வாரத்துல ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம் இருந்தா சொல்லுங்க, மீட் பண்ணலாம். அப்படியா? சரி, ஒரு வேலை பண்ணலாம். நீங்க வர ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருப்பீங்களா? ஹலோ, நீங்க மீட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் எப்போ வேணா ஃப்ரீ தாங்க. எப்போ மீட் பண்ணலாம் மட்டும் சொல்லுங்க. சரி, வர ஞாயிற்றுக்கிழமை நான் ஃப்ரீ டைம் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. அப்ப நம்ம மீட் பண்ணலாம். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸுங்க. இவ்வளோ சீக்கிரம் ஒத்துப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. கொஞ்சம் இருங்க, யாரோ வர மாதிரி இருக்கு, அப்புறம் பேசலாம். சரிங்க. ஆண்டி ஆண்டி ஆண்டி, யாருங்க நீங்க? நான் ஹவுஸ் ஓனரோட பையங்க. ஆண்டி இல்லைங்களா? சாயங்காலம் வீட்டு வாடகை தரதா சொல்லியிருந்தாங்க. அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அம்மா உள்ள வேலையில இருக்காங்க போல இருக்கு. நான் போய் வர சொல்றேன். சரி. அம்மா, அம்மா, ஏண்டி கத்துற? என்ன விஷயம்? ஹவுஸ் ஓனரோட பையன் வந்திருக்காரு. வீட்டு வாடகை கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தல, அதை வாங்குறதுக்கு வந்திருக்காரு. ம், சரி. இந்தாப்பா, இதுல 15,000 இருக்கு, ம். எண்ணிக்கோ. தேங்க்ஸ் ஆண்டி. பரவாயில்லப்பா. சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. ஹலோ. ஹலோ, என்ன வாய்ஸ் டல்லா இருக்கு? தூங்குறீங்களா? இல்லைங்க, சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, சும்மா உங்கள்கிட்ட பேசலான்னு தோணுச்சு, அதுக்கு தாங்க கால் பண்ணேன். அப்படிங்களா? நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசலான் இருந்தேங்க. அப்படியா? ஆச்சரியமா இருக்குதே. சரி, என்ன விஷயமா என்கிட்ட பேசலான்னு இருந்தீங்க, சொல்லுங்க. உங்களால எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுங்களா? ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்புங்க? எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. ஹெல்ப் பண்ண முடியுமா? பணம் வேணுங்களா? எவ்வளோங்க வேணும்? ஒரு 25,000 தேவைப்படுதுங்க. எங்க அம்மாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுங்க. ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் வேணும். கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்றீங்களா? நாளைக்கு காலையில அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணுங்க. யாரை கேட்கறதுன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருந்தேங்க. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்குங்க. ஐயோ, என்னங்க உதவி கிதவின்னு பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை, நான் தரேங்க. ஆமாம், பணத்தை எப்படிங்க தர்றது? ஃபோன்பே இல்ல கூகுள் பே நம்பர் அனுப்பவா? இல்லைன்னா நான் உங்களுக்கு ஸ்கேனரை வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அதை ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்களா? ஓகேங்க, நீங்கள் ஸ்கேனரே அனுப்புங்க, நான் சென்ட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, என்ன வெளியே ஆள் மாதிரிலாம் பார்க்காதீங்க. நானும் உங்கள் ஃபேமிலி மாதிரி தான். நீங்கள் எந்த உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அட நீங்கள் வேற. எனக்கு இன்னும் 1 வாரத்துல சம்பளம் வந்துருங்க. என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆன உடனே நீங்க கொடுத்த காசை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அட, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. இருங்க, நான் முதல்ல அமௌண்ட் அனுப்புகிறேன். ஓகே, தேங்க்ஸுங்க. ஓகேங்க. ம். 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 ஹலோ. ஸ்வேதா, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிச்சிருந்தேன், வந்துச்சுங்களா? வந்துருச்சுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க. பாய். பாய். ஹாய். ஹாய். எங்க வெளியே போறீங்களா? ஆமாங்க. வீட்ல ஆண்டி இருக்காங்களா? இருக்காங்க, போங்க. சரி. ம். ஆண்டி ஆண்டி. நீயா? சொல்லுப்பா. ஒன்றும் இல்லை ஆண்டி, அம்மா ரெண்டல் ரெசிப்ட் கொடுத்தாங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். வெளியே நிக்கிறிய, உள்ள வாப்பா. ம். நீ உக்காந்துரு, நான் உனக்கு குடிக்க ஏதாவது போய் எடுத்துட்டு வரேன். சரிங்க ஆண்டி. ம்.
இந்தாப்பா ஜூஸ் குடி. தேங்க்ஸ் ஆண்டி. பரவாயில்லப்பா குடி. ஐயோ நிக்கிறீங்களே, உட்காருங்க ஆண்டி. ம். ஆண்டி, ம்? இப்போ ஒரு பொண்ணு போனாங்களே, அது உங்க பொண்ணு தானே? ஆ என் பொண்ணுதான்ப்பா அவ. உங்கள மாதிரியே உங்க பொண்ணு கூட ரொம்ப அழகா இருக்காங்க ஆண்டி. அப்படியா? அவ்வளோ அழகாவா இருக்கா? ஆமா ஆண்டி. அப்புறம் உங்களுக்கு இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லல்ல? சப்போஸ் தண்ணி பிரச்சனை இல்ல எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உடனே சரி பண்ணி தரேன். சரியா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்றோம். நீங்க இந்த வீட்டுக்கு வந்து எப்படியும் 1 மாசத்துக்கு மேல இருக்கும்ல? இருக்கும். இந்த வீட்ல ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜு, பெட்டு இது எல்லாமே இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குப்பா. இல்லனா இதெல்லாம் நாங்களே வாங்கி போட வேண்டியதா இருந்திருக்கும். ஓ அப்படியா? ஓகே ஓகே. இந்த பில்டிங் மொத்தமும் உங்களோடது தானா? ஆமா ஆண்டி, எங்களுது தான். இந்த பில்டிங்ல மொத்தம் 4 ஃப்ளோர்ஸ் இருக்கு. இந்த ஃப்ளோர்ல என்னோட கசின் அவங்க ஃபேமிலியோட இருந்தாரு. அவருக்கு ஃபாரின்ல ஜாப் கிடைச்சதுனால ஃபேமிலியோட ஃபாரின் போயிட்டாரு. இந்த வீட்ல இருக்கிற சோஃபா, ஃப்ரிட்ஜ் எல்லாமே அவங்க இருக்கும்போது வாங்கினது தான். ஓ அப்படியா? அவர் எப்படியும் இங்க திரும்ப வர்றதுக்கு 2-3 வருஷத்துக்கு மேலேயே ஆகும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? அது இருக்கட்டும். உங்களுக்கு சொந்தமா இந்த பில்டிங் மட்டும்தான் இருக்கா? இல்ல வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா? ஆண்டி, எங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. ம் இந்த தெருவோட என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, ம் அது கூட எங்களுது தான் ஆண்டி. இந்த பில்டிங் எங்க அப்பாவோட பேர்ல இருக்கு. அந்த பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அது மொத்தம் என் பேர்ல இருக்கு. ம்ஹும். அப்படியா? ம், அப்படின்னா நீங்க பெரிய கோடீஸ்வரங்க தான் போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. இது எல்லாமே எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது ஆண்டி. அப்படியா? ம். சரி சரி. சரி ஆண்டி, லேட் ஆச்சு, கிளம்புறேன். ம் சரி. ம். ஐயோ, இவனா? பணத்தை திருப்பி கேட்டா என்ன பண்றது? ம், எதுக்கு ஃபோன் பண்றான்னு தெரியலையே. சரி, என்ன விஷயம்னு கேட்போம். ஹலோ ஹலோ. ஹலோ ஹாய். ஹாய். ஆ ஸ்வேதா, உங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணுன்னு சொன்னீங்களே, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனீங்களா? ஆமாங்க, கூட்டிட்டு போனேன். அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கொடுத்த 25,000 ரூபாவா தான் நான் அட்வான்ஸா கட்டினேன். ஆனா ஆபரேஷன் பண்ணணும்னா இன்னும் 75,000 கட்டணுமா? என்னது, இன்னும் 75,000 கட்டணுமா? என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்றீங்களா? என்னாச்சுங்க, ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? எனக்கு சம்பளம் வந்த உடனே திருப்பி கொடுத்துட்றேங்க. அதுக்கு இல்லைங்க, 75,000 கேட்குறீங்க. சரிங்க, எப்படியாவது நான் ரெடி பண்ண பார்க்குறேங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐயோ இருக்கட்டுங்க. சரிங்க, அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. நான் அப்புறமா பேசுறேன். பாய். சரிங்க, பாய். யார்கிட்டடி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? ம் அவன் ஒரு வேலைக்கு ஆகாதவன் மம்மி. ம் வேலைக்காகாதவன் சொல்ற, அப்புறம் எதுக்கு அவன்கிட்ட பேசிட்டு இருக்க? வெறும் 75,000 தான் கேட்டேன். அதை கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறான் அவன். எனக்கு என்னமோ அவன் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருவான்னு தான் தோணுது. அப்படியா? வந்தா சரி, எப்படியாவது வாங்கிடு. ம். ம். அடியே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? என்ன விஷயமா? விஷயம் என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். நம்ம ஹவுஸ் ஓனரோட பையன் இருக்கான்ல, அந்த பையன்கிட்ட இன்னைக்கு நான் பேசினேன். அவங்க நல்ல பணம் இருக்கிற பார்ட்டி தான் போல. அப்படியா? ஆமாண்டி, அவங்களுக்கு நம்ம இருக்கிற இந்த மொத்த பில்டிங்கும், ரோடு ஃப்ரண்ட்ல இருக்கிற காம்ப்ளெக்ஸ், இப்படி அவங்களுக்கு சொத்து நிறைய இருக்கு. ஓஹோ, அப்படியா? சரி சரி. ஆண்டி,
ஆன்ட்டி அம்மா வெளியே போயிருக்காங்கங்க. என்ன விஷயம்? நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசலாம்னு வந்தேங்க. ஏன் கூடயா? ஆமாங்க. உள்ள வந்து கொஞ்சம் உட்காந்து பேசலாங்களா? ஆ சரிங்க, உள்ள வாங்க. தேங்க்ஸ்ங்க. ம். எனக்கு உங்கள பார்த்ததுமே பிடிச்சிருச்சுங்க. ஐ லவ் யூ. ஐயோ, இது என்னங்க வம்பா போச்சு? எனக்கு லவ்னாலே சுத்தமா பிடிக்காது. ஏங்க? என் ஃப்ரெண்ட இந்த மாதிரி தான் ஒரு ஆள் லவ் பண்ணாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் லிவிங்ல கூட இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஆள் என் ஃப்ரெண்ட விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. அந்த ஆளால இப்ப என் ஃப்ரெண்டு ம். பிரெக்னண்டா இருக்கா. இந்த லவ்வால தான் என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. அதாங்க எனக்கு இந்த லவ்னாலே சுத்தமா பிடிக்காது. அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்கலாம். சரிங்க, ஆனா இத பத்தி என் அம்மா கிட்ட போய் முதல்ல பேசுங்க. எனக்கு எல்லாமே என் அம்மா தான். என் அம்மா ஓகே சொன்னா போதும். அதனால நீங்க முதல்ல எங்க அம்மா கிட்ட பேசி ஓகே வாங்குங்க. சரி பேசுறேங்க. என்ன விஷயமாப்பா என்கிட்ட பேசணும்? ஆன்ட்டி, நான் உங்க பொண்ண காதலிக்கிறேன். எனக்கு உங்களோட பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? இங்க பாரு தம்பி, நீங்க இந்த ஏரியாவிலேயே பெரிய கோடீஸ்வரங்க. நாங்க உங்க வீட்ல வாடகைக்கு இருக்கிறோம். என் பொண்ணை நீனு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா உங்க வீட்ல ஒத்துக்குவாங்களா? ஆன்ட்டி, நீங்க அதை பத்தி பயப்படாதீங்க. நான் உங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா எங்க வீட்ல எல்லாரும் ஓகே சொல்லிடுவாங்க. நீங்க தேவையில்லாம அதை பத்தி பயப்படாதீங்க. இந்த கல்யாணத்தை பத்தி நானும் உங்க பொண்ணும் ஆல்ரெடி பேசிட்டோம். அவங்க நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இதுக்கு ஓகேன்னா நான் எங்க வீட்ல பேசிடுவேன் ஆன்ட்டி. அப்படியா? சரிப்பா, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுப்பா. நான் இதை பத்தி கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். ஆன்ட்டி, நீங்க நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. உங்க முடிவுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என்னை ஏமாத்திராதீங்க. சரிப்பா, நான் சொல்றேன். இங்க பாருப்பா, ம். நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். உனக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லதா இருக்கும். ஆனா நாங்க ஒரு சின்ன ப்ராப்ளம்ல மாட்டிட்டு இருக்கோம். அப்படி என்ன ப்ராப்ளம்? நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள்கிட்ட 10 லட்சம் கடனை வாங்கியிருந்தேன். ம். அது இப்போ வட்டியோட சேர்த்து 15 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. அவர் இப்போ உடனே மொத்த காசும் வேணும்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு கொஞ்சம் ஊர்ல இருந்து காசு வர வேண்டியிருக்கு. ஒரு 6 மாசம் டைம் கொடுங்கன்னு கேட்டு பார்த்தேன். ஆனா அவர் என்னமோ உடனே என் மொத்த காசையும் திருப்பி கொடு, இல்லைன்னா உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு சொல்லி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. என்ன செய்யறதுன்னே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உடனே 15 லட்சம் ரெடி பண்ணணும்னா என்னால் எப்படிப்பா ரெடி பண்ண முடியும்? அதனால தான் அவர் கேட்ட மாதிரி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டாக அந்த டைமில் தான் நீ வந்து என் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குற. உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிட்டா என் பொண்ணும் சந்தோஷமா இருப்பா. ஆனால் எனக்கு கடன் கொடுத்தவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. அதனால தான் நீ என்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுன்னு உன்கிட்ட கேட்டேன். வெளியே எங்கேயாவது கடன் வாங்கியாவது அவரோட 15 லட்சத்தை கொடுத்துட்டு உனக்கே என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா என்ன பண்றது? நான் நினைச்ச மாதிரி எனக்கு பணம் கிடைக்கல. இப்போ என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. சரி ஆன்ட்டி, உங்க நிலைமை எனக்கு புரியுது. உங்க பொண்ணுக்காக இந்த பணம் மொத்தத்தையும் நானே கொடுக்குறேன். அந்த காசை நீங்க கடன் வாங்கினவங்க கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. இங்க பாருப்பா, நீ மட்டும் அந்த 15 லட்சம் ரூபாயை கொடுத்தேன்னா நான் உடனே போய் அந்த ஆள் மூஞ்சில அந்த பணத்தை தூக்கி வீசிட்டு அதுக்கப்புறம் எந்த பயமும் இல்லாம உனக்கே என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். தேங்க்ஸ் அத்தை. எனக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க. அதுக்குள்ள நான் எப்படியாவது அந்த 15 லட்சம் ரூபாவை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். சரிப்பா, அவர்கிட்ட சொல்லி பாப்போம். சரி ஆன்ட்டி. ம். ஆ, சரிங்க. எப்படியாவது உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேங்க. ம்ஹும். இல்லைங்க, என் பொண்ணெல்லாம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுங்க.
உங்க பணம் இன்னும் 2 நாள்ல எப்படியாவது உங்க கைக்கு வந்துடும். இல்லைங்க, கண்டிப்பா என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. நான் எப்படியாவது உங்க மொத்த பணத்தையும் இன்னும் 2 நாள்ல கொடுத்துடுறேன். அதை வாங்கிட்டு தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து வரன் வந்திருக்கு. எனக்கும் என் பொண்ணுக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இனிமேல் கல்யாண பேச்சை எடுக்காதீங்க. ஐயோ, வாங்க மாப்பிள்ள. ஃபோன்ல யாருங்க அத்த? அதான் நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன்ல மாப்பிள்ள, அவர் தான் கால் பண்ணியிருந்தாரு. அவர் பணத்தை 2 நாள்ல திருப்பி கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? தேங்க்ஸ் அத்த. சரி, உள்ள வாங்க மாப்பிள்ள, பேசலாம். வாங்க உட்காருங்க மாப்பிள்ள. அத்த, இதுல 15 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. உங்களுக்கு கடன் கொடுத்தவரை கூப்பிட்டு இந்த பணத்தை கொடுத்துருங்க. அப்படியா? ஐயோ, பணம் கரெக்டா இருக்கு. நான் இன்னைக்கே அவருக்கு பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். ஸ்வேதா, ஸ்வேதா. வரேம்மா. கூப்பிட்டியாமா? வாமா, வந்து உட்காரு. ஸ்வேதா, இந்த தம்பி நம்ம ஹவுஸ் ஓனரோட பையன், தெரியும்ல? நல்லா தெரியுமா. இவருக்கு தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உனக்கு ஓகே தானே? அம்மா, நீங்க யார கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேம்மா. பாத்தீங்களா மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு என் மேல எவ்வளவு பாசம்னு. என் வார்த்தைய என் பொண்ணு எப்பவும் மீறவே மாட்டா. அதனாலதான் அவங்கள பிடிச்சது அத்த. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழறத என் கண்ணால பாக்கணும். சீக்கிரமாவே ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து நான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்க அம்மா கிட்டயும் இதை பத்தி ஒரு வார்த்தை பேசி டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருப்பா, என் பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப நல்லவ. இன்னிலிருந்து என் பொண்ணை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன் அத்த. நான் உடனே இதை பத்தி வீட்டுல எல்லார்கிட்டையும் பேசி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றேன். ஓகேவா? என்ன இது? 2 நாளா பாக்குறேன், வீடு பூட்டியே இருக்கு. சரி, அத்தைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டயல் செய்த எண் தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். எதுக்கு மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க? 2 பேரும் எங்க போறோன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. ஒருவேளை அந்த கடன்காரனுக்கு பணத்தை திருப்பி தர போயிருப்பாங்களா? அப்படி போயிருந்தாலும் கூட என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. என்ன இது? எதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போனாங்க? ஏதோ சரியில்லையே. ஐயோ, இவங்க சொன்ன வார்த்தையை நம்பி 15 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன். இப்ப அம்மா கேட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடுமே. ஐயோ, ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்களோ? 2 பேரோட நம்பரும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு ஆசையை காட்டி 15 லட்சம் ரூபாவை ஆட்டையை போட்டாங்களே.